இந்த இடம் இருட்டானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பயம் வர ஆரம்பிச்சு தெரியுதுங்களா. ஒரு குகை மாதிரி இருக்குது பாருங்க. சமாதியெல்லாம் இருக்கு பாருங்க, சமாதியெல்லாம் இருக்கு. ஹாய் மை டியர் மக்களே, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெயிலோட தாண்டவம் ரொம்பவே அதிகமாயிருச்சு. எல்லா மாவட்டங்களிலுமே பாத்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாயிருச்சுன்னு சொல்லலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா சென்னை, வேலூர் அப்படிங்கிறத விட எல்லா இடங்கள்லுமே பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா திடீர்னு அதிகமாகுதுங்கிறாங்க, திடீர்னு பார்த்தா கொஞ்சம் கம்மியாகுதுங்கிறாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குங்க நிலவரம். கோயம்புத்தூர்லயும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியே பார்க்க போற இடம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சின்ன பையனா இருக்கும்போது அங்கெல்லாம் போய் நான் ஸ்விம் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ரொம்பவுமே ஆசைப்படுறேங்க. அந்த இடத்த போய் நம்ம பார்ப்போம். அப்படி தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து அழகா அங்க ஸ்விம் பண்ணலாம். கொஞ்சம் வந்து அந்த வெயில் தாக்கத்தை வந்து அப்படியே கொஞ்சம் குறைக்கலாம் இல்லையா. போயிட்டு அப்படியே எங்கேயும் சுத்திட்டு வந்தோம்னா அங்க போய் நம்ம ஸ்விம் பண்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். அந்த இடத்துல தண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். நம்ம இந்த அணைக்கட்டு போற வழி வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா, நம்ம இங்கிருந்து அப்படியே போவோம். அந்த லாஸ்ட் வரைக்கும் போற மாதிரி இருக்கும். அந்த லாஸ்ட்ல தான் அந்த அணைக்கட்டு இருக்கு. அங்க தண்ணி இருக்கா இல்லையா, எப்படி இருக்கு நிலவரம் அப்படிங்கிறத நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேங்க. ஆமா, உங்ககிட்ட இதை வந்து நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னோட ஃபேஸ்ல கொஞ்சம் சின்னதா ஒரு மாற்றம் தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா, என்னன்னு பாருங்களேன். நான் இன்னைக்கு வந்து சும்மா கை கழிச்சு சும்மா இல்லாம என்ன பண்ணிட்டேன், ட்ரிம்மர் இருக்கு இல்லையா, ட்ரிம்மர் எடுத்து சும்மா நம்ம இந்த இதெல்லாம் கொஞ்சம் மீசை இந்த தாடியெல்லாம் கொஞ்சம் லைட்டா ட்ரிம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். ஆன் பண்ணிட்டு வச்சேன் பாருங்களேன். மீசை பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு, ஒரு மாதிரி கந்தரகோலம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். எப்படி இருக்குன்னு தெரியல, கேமரால ஃபேஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, ஓகே, நான் வந்து இது உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். ஓகே, நம்மளுக்கு ட்ரிம் பண்ண தெரிஞ்சா நம்ம ஃபேஸ் தகுந்த மாதிரி நம்ம வந்து அழகாக ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சப்போஸ் வரல அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக நம்ம போகிறீங்கன்னா சலூன் கடைக்கு போய்க்க வேண்டியதான். ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக தெரியும். அதனால் நம்ம அங்கே போய் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா எடுத்தவன் கௌத்தன் பண்ணிட்டு ஃபேஸை வந்து ஒரு வாரம் வெளியே காட்ட முடியாத லெவலுக்கெல்லாம் சுச்சுவேஷன் தள்ளப்பட்டிருக்கேன். ஒரு மாதிரி மாஸ்க் போட்டே சுற்றிட்டு இருந்திருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ ஆயிடுச்சு. சரி, ஓகே, இருந்தாலும் பார்ப்போம், அப்படியே போவோம் அப்படின்ட்டு. ஓ மை காட், இதை பாருங்களேன், எனக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட இடம் ஃபுல்லாமே பாருங்க. இந்த சைட்லாம் பாருங்க, பச்சை பசேன்னு இருக்கா, தெரியுதுங்களா? என் பின்னாடி பச்சை பசேன்னு இருக்கு. ஓகேங்களா, கிரீன் கலர்ல. அதே இப்படி திருப்பி பாருங்களேன், இங்கே பாருங்க, ஃபுல்லா இந்த சைடு எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல்லாகவே ஏதோ ஃபயர் ஆயிருக்குதுங்க. இந்த இடத்த நான் இப்போ தான் பார்க்குறேன். ஓ மை காட், இங்கே பாருங்க, ஏதோ ஒரு ஃபயர் ஆயிருக்குது. என்ன ஆகுனா, இங்கே வரவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு தப்பு, அவங்க சின்ன ஒரு தவறு பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்களாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த அந்த ஃபயரும் கூட அணைக்காமல் அப்படியே போட்டு போயிடுவாங்க. அப்படி போடும்போது இந்த மாதிரி நிறையா பாருங்களேன், செடி கொடி எல்லாம், அந்த செடிகள்லேருந்து எல்லாம் மரம் இருந்து எல்லாம் கருகி போய் கிடக்குது. ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தா தெரியும். சிலதான் க்ரீனாக இருக்குது, ஃபுல்லாக மற்றதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கருகி போய் கிடக்குது. ரொம்பவே மோசங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள், ஓகேங்களா, சின்ன சின்ன இயற்கையாக வளர்ந்த செடி கொடிகள் எல்லாம் பராமரிக்காட்டியும் பரவாயில்ல, அதுவே வளர்ந்துக்கும். ஓகேங்களா, இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வந்து எப்போவுமே அதை நினைப்பேன். ஓகேங்களா, நம்ம உறவுகள் நீங்களும் அது மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாமே பாருங்களேன், ஏன் காட்டுறேன் அப்படின்னா இங்கெல்லாம் க்ரீனாக இருக்குது. ஓகேங்களா, இந்த இடம் தப்பிச்சிக்கிச்சு. ஆனால் அந்த இடம் ஃபுல்லாமே பாருங்கள் ஃபயர் ஆகி இந்த மாதிரி கருகருன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. பார்த்தே தெரியுதுங்களா, எல்லாம் கருகி போய் கிடக்குது பாருங்க. இங்கெல்லாம் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரேன். ஃபஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த இடத்துல ஃபயர் ஆகிருக்குது, ஃபுல்லாகவே ஃபயர் ஆகிலாம் எரிஞ்சிருக்குதுங்க. ஓ, ஒன் சைடு அந்த ரைட் சைடு எல்லாமே எரிஞ்சிருக்குதுங்க. பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா பாருங்க, ஃபுல்லாக அந்த இடம்லாம் கருகுனது தான். அதெல்லாம் வேம்பு, ஃபுல்லாமே வேப்ப மரம். ஓகேங்களா, வேப்ப மர ட்ரீ இங்கே இருக்கிறதெல்லாம். நம்ம அந்த அணைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில இடங்களை தாண்டி வர வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமாதியெல்லாம் இருக்குது பாருங்க, சமாதியெல்லாம் இருக்குது. அந்த சமாதியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணு தெரியுங்களா, ஆஹா, கடவுள் கொடுத்த லைஃப். ஓகேங்களா, அந்த கடவுள் கொடுத்த லைஃப்பை வந்து சிறப்பாக வாழ்ந்துட்டு ஒரு 4 பேருக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி போயிடணும் அப்படிங்கிறது என் மனசில் வந்து எப்போவுமே இருக்கும். ஓகேங்களா, நம்மளும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், பார்த்தா தெரியும், அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா சமாதி தான். ஓகேங்களா, கல்லறை. கடவுள் கொடுத்த அந்த காலத்தை வந்து நம்ம அழகாக சிறப்பாக நம்ம வந்து வாழ்ந்துட்டு போயிடணும். ஓகேங்களா, எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி, மற்றவங்களுக்கு எந்த ஒரு துன்புறுத்தல் இல்லாமல், மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காம இருந்தாலே போதும், அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். உங்ககிட்ட ஒரு இடத்த காட்டணும். இங்கே பாருங்களேன், தெரியுதுங்களா, ஒரு குகை மாதிரி இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக அது என்ன தெரியுங்களா, ஒரு கிணறு. ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு, பயங்கரமான ஒரு கிணறு, பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் அந்த இடத்த பார்க்கவே.
அந்த குகை ஏன் பயங்கரமான குகை அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அது ஆக்சுவலாக ஒரு கிணறு சரிங்களா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு போயிட்டு இருக்கோம். நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது நான் வருவோம், வந்துட்டு இங்கே ஸ்விம் பண்ணுவோம். ஸ்விம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த தண்ணியில் நாங்கள் அப்படியே போயிட்டு இருப்போம். ஓகேங்களா, தண்ணியில் போயிட்டு இருக்கும்போது எங்கேயும் தப்பி தவறி அந்த குகைக்குள்ள பூந்துருவோமோ, அந்த கிணத்துல இறங்கிடுவோமோ அப்படிங்கிற பயமெல்லாம் எப்பவுமே இருக்கும். அதனால் நாங்கள் பார்த்து பார்த்து அந்த இடத்துல வந்து குடிக்க வருவோம். ஓ மை காட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அணைக்கட்டுக்கு வந்தாச்சு சரிங்களா. நம்ம அணைக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரே போய் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஓஹோ வந்தாச்சு. ஆஹா, இது என்ன இப்படி இருக்க இடம். டியர் மக்களே, உங்களுக்கு நான் அதைய இடத்த நான் காட்டுறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே மெதுவாக கீழே இறங்கி தான் போகணும். ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த இடமெல்லாம் பார்க்கவே. அதனால் போகிறது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்மளும் இங்கே கீழே இறங்குவோம். பார்த்தாலே தெரியும். நான் அப்படியே மெதுவாக போகலாம் சரிங்களா. ஓகே டியர் மக்களே, தண்ணியே இல்லைங்க. இங்கெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏதோ செடி வளர்ந்துருக்கு. ஓகேங்களா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். அந்த அணையிலேருந்து வரும். அங்கே ஒரு அணை இருக்குது பாருங்கள், அந்த அணையிலேருந்து தண்ணியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் பிடிப்பாங்க சரிங்களா. மீன்லாம் அசால்ட்டாக மாட்டும் தூண்டில் போட்டால். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணைக்கட்டில் நீச்சல் அடிச்சிருக்கேன். ஓகேங்களா, அதிகமாக நீச்சல் அடிச்சிருக்கேன். ஆனால் மேலாப்பில் தண்ணி இருக்கனால மேலாப்பில் போயிட்டு இருந்தேன். ரெடி 1 2 3. இதுதான் அணையா? இங்கே பாருங்க டியர் மக்களே, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ரொம்பவுமே தண்ணி அடிக்கிற வெயில தண்ணி ஃபுல்லாக குறைஞ்சிருச்சுன்னு சொல்லாங்க. இந்த அணைக்கட்டில் ஃபுல்லாகவே தண்ணி வந்து இந்த டேம் நிறைஞ்சு அப்படியே அணையை நிறைஞ்சு கீழே வரைக்கும் அப்படியே போகும். ததும்ப போகும். நாங்கள் இங்கெல்லாம் அப்படியே விளையாடுவோம், தண்ணிக்குள்ளெல்லாம் இங்கெல்லாம் விளையாண்டுருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி வந்து அப்படியே ஃபுல் இல்லை, எம்டியாக இருக்க இடமே. இதை விட ஒரு பெரிய அணைக்கட்டு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனில் போகும்னு நினைக்கிறேன். அங்கே அந்த காட்டுக்குள்ளே அங்கே போகணுமோ இல்லை இந்த காட்டுக்குள்ளே போனால் அந்த லாஸ்ட் வருமானு தெரியல. அந்த மெயின் அணைக்கட்டை வந்து நான் உங்களுக்கு இன்னொரு நாள் அந்த இடத்துக்கு நான் கூட்டு போகிறேன். ஓகேங்களா, ஆனால் இப்போ நம்ம இந்த இடத்துல தூண்டில் போட்டால் அந்த இடத்துல மீன் இருக்கும், இருக்கிற மீன் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, பாதி மீன்லாம் செத்து கிடக்குது. நான் உங்களுக்கு அந்த இடத்துல கீழே இறங்குறேன். ஓகேங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பிடிக்க வரும்போது இந்த இடத்துல மட்டும்தான் பாறை இருந்திருக்குது சரிங்களா. இந்த பாறை நம்ம தண்ணிக்குள்ளே நிற்கிறதா இந்த இடத்துல நின்றுக்கலாம். அங்கெல்லாம் நின்னோம்னா உள்ளக்குள்ள அப்படியே சேர் உள்ள இழுத்துரும் சரிங்களா. அதனால அப்படிலாம் இறங்க முடியாது. அணைக்கட்டு ஃபுல்லாகவே அங்கேருந்து தண்ணி அங்கேருந்து ஃபுல்லாக வரும். ஓகேங்களா, அந்த இடத்துல இருந்து லாஸ்ட்லேருந்து தண்ணி ஃபுல்லாக வரும். வந்ததுக்கப்புறம் அப்படியே வலிஞ்சு கீழே அப்படியே போகும். அந்த லெவலில் இருந்த ஆறு அடிக்கிற வெயிலுக்கு இருக்கிற வாட்டர் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுச்சு மேலே. ஓகே, அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தாகமாக இருக்கும் இல்லையா, அதனால பூமியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் எடுக்கிறாங்க போல். நீங்கள் தாகம் தீர்ந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி எங்களுக்கு கொடுங்க ஏங்க, சொல்ல போனால் அப்படிதான் இருக்குது. ஏன்னா விண்ணுலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பூமியில் இருக்கிற தண்ணி குடிக்கணும்னு ஆசை போல், அதனால் இருக்கிற தண்ணி போல் எடுத்துட்டாங்க. சரி ஓகே, தயவு செஞ்சு நீங்கள் குடிச்சதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எங்களுக்கு கொடுத்து அனுப்பிவிடுங்க. அப்படியே பாவம் மக்கள், நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். எங்களையும் ஒரு கண்ணு பார்த்துக்குங்க. இங்கே பாருங்களேன், அந்த சிப்பி ஓடு கீழெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிப்பியாக அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி சிப்பி நிறையா கிடக்குது. பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இந்த சிப்பி மாதிரி தான் கிடக்குது. அடிக்கிற வெயிலுக்கு இங்கே பாருங்கள், மீனெல்லாம் தண்ணிக்குள்ளே இருந்தாங்க கூட மேலே வந்து அப்படியே செத்து மிதக்குது, தெரியுதுங்களா. சோ பாவம், இவ்வளோக்குள்ளே இந்த வெயிலோட தாக்கம் இருக்குது பாருங்களேன். ஆனால் இப்போவும் இது குறைச்சி இடப்படக்கூடாதுங்க. ஏன்னா இதுக்குள்ளே இன்னும் ஆழம் வந்து கீழே ஆழம் இன்னும் இருக்குது சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழி மாதிரி இருக்கும் இந்த இடம். நம்ம இப்போ நடந்துப்போம், இது வந்து முட்டி வரைக்கும் தான் தண்ணி இருக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இப்போ நம்ம இதுக்குள்ளே நடந்து போனால் கூட அப்படியே நம்மளை எப்படியே மூழ்கிடும். ஏன்னா அந்த இடத்துல குழியெல்லாம் இருக்குது, அங்கங்கே குழியெல்லாம் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணை மேலே இருந்ததுனால தெரியல, இந்த அணை வரைக்கும் தண்ணி இருந்ததுனால நம்ம மேலாப்பில் நீச்சல் அடிச்சிருந்ததுனால தெரியல. ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேர் இருக்குது, குழி இருக்கு. ஓகே டியர் மக்களே, பார்த்தீங்கன்னா ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுக்கும் பொருந்துங்க. எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும், இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பாக பொருந்தும். நம்ம வந்து தண்ணி கம்மியாக இருக்குன்னு நம்ம நடந்து போனோம் அப்படின்னு போனோம்னு வச்சுங்களேன், அப்படியே உள்ளே போயிடுவோம். ஏன்னா அந்த இடத்துல ஆழம் வந்து கீழே வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா, நிறைய இருக்கு, கீழே வரைக்கும் குடிமறில இருக்கு. அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து ஏன் தெரியுமா கம்மியாக கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற தண்ணியை எப்படி சொல்றது, பறவைகள் ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆடு மாடுலாம் இங்கே மேய்க்க வந்தாங்கன்னா அப்படியே இங்கே வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் குடிக்கிற அளவுக்காக இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். இந்த இடத்த நினைச்சு பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. நான் இந்த இடத்துல வந்து நீச்சல் ஸ்விம்லாம் பண்ணியிருக்கேனா அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தா நான் அணைக்குள்ள நின்றுட்டு இருக்கேன். ஓகேங்களா, இதான் அணைக்கட்டு, அதுக்குள்ள நின்றுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் உள்ள வர்றதுக்கே பயமா இருக்கும். ஓ அவ்வளோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆழம் இருக்குமோ அப்படின்லாம் பயந்துருக்கேன். என்னதான் ப்ராப்பராக நீச்சல் தெரிஞ்சாலும் சில இடங்கள்ல வந்து நம்ம வந்து அத்துமீறி அது பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதான், மீறி போனோம்னா
என்ன சொல்லுவாங்க, உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். சரி ஓகே மக்களே, நம்ம இந்த அணைக்கட்டை காட்டிட்டோம். இந்த அணையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி அதிகமாக வருந்துறீங்களா, அப்படி ஒரு காலம் வரும். அப்படி இந்த தண்ணி வந்து அதிகமாக வர டைமில் நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் அந்த இடத்த ஸ்விம் பண்ணி காட்டுறேன். அதே சமயம் இந்த இடத்த மறுபடியும் உங்களுக்கு நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் இந்த இடத்த. சரிங்களா? ஃபுல்லாகவே ஈவினிங் ஆயிடுச்சு, நம்ம இந்த அணையிலேருந்து அப்படி கிளம்பலாம். சரிங்களா? தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படிங்கிறனால சொல்லுவாங்க இல்லையா, தனிமையில் இனிமை காண முடியும். ஓகேங்களா? அது எப்போனா அவங்க மனசளவில் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக முடியும். சில விஷயங்கள் நடந்திருந்தால் அவங்களால முடியாது, எவ்வளோதான் நினச்சாலும். ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அணைக்கட்டுலேருந்து அப்படியே கிளம்பலாம். ஓகேங்களா? இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு மினி விளாக் தான், நம்ம அப்படியே கிளம்பலாம். தனியாக இருக்கும் இல்லையா, தனியாக வந்ததுனால கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகலாமா அப்படின்னு யோசித்தேன். ஓகேங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த இடம் அப்படியே பயமுறுத்துகிற மாதிரி ஆயிரும். ஏன்னா இது ஒரு பயமுறுத்துகிற இடம் தான். சரிங்களா? ஏன்னா தனியாக வேறு வந்திருக்கோம். இன்னொன்று சொல்ல போனால் உங்களுக்கு இந்த மினி விளாக் ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்புறேன். சரிங்களா? சரி ஓகே, நம்ம இந்த அணைக்கு ஒரு பை சொல்லிடலாம். இந்த அணைக்கும் இந்த நீருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து கரெக்டாக முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ண பாருங்கள். ஏன்னா இன்னும் ஒரு 2 மாதம் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்கிறவங்க முடிவு பண்ணி நம்மளுக்கு வந்து தண்ணி கொடுத்தாதான் இங்கே ஒரு மழை பெஞ்சு அப்படியே குழுன்னு பூமி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குளிர்ச்சி அடைகிற வரைக்கும் அங்கே மேலே இருக்கிறவங்க தண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்து சர்வே பண்ண முடியும் இந்த உலகத்தில். ஓகேங்களா? எப்படி சொல்கிறது, தப்பாக சொல்லிட்டனோ? ஓகே, ரன் பண்ண முடியும் இந்த உலகத்தில். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ தண்ணி இருந்து இந்த அணையே பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே வற்றி இருக்குது. ஓகேங்களா? அப்படியே வற்றி போய் கிடக்குது. அப்படிங்கும்போது நம்மளோட உலகம் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல. டியர் மக்களை, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே லைஃப் அப்படியே ரன் பண்ணுவோம். சரி ஓகே, இப்போ இங்கேருந்து ரன் பண்ணலாம். சரிங்களா? இடம் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாக பயமாக இருக்குது. நம்ம சிங்கிளாக வந்திருக்கோம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், கேமராவில் பார்க்க கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஓகேங்களா? பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஏன்னா ISO வந்து பார்த்தீங்கன்னா 6400 இருக்குது, அதனால கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஆனால் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அது உங்களுக்கு காட்டிடுறேன். என்னடா எந்த பக்கம் திருப்பினாலும் இருட்டு மாதிரியே தெரியலையே அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் உங்களுக்கு காட்டிடுறேன். டைம் பார்த்தாலே தெரியும், 6:48 கிட்ட ஆயிடுச்சுங்க. 6:45 ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், ISO குறைஞ்சிருச்சா 2500. ஓகேங்களா? அப்படியே படிப்படியே ஏறுது. ISO எவ்வளோ 5000, இப்போ 6400. ISO பார்த்தீங்கன்னா 6400 இருக்கனால கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆயிடுச்சு. நம்ம இங்கேருந்து 6:49 ஆயிடுச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். நம்ம மக்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக மொபைல் எதுவும் கிடையாதுங்க. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களோடது. இதில் தான் நான் என்னோட சிம்மை போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதனால பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு 6400 ISOவில் இருக்குது. அதனால கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி கேமரா காட்டுது. ஓகேங்களா? சரி, இருந்தாலும் நம்ம இந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பலாம். பர்சனல் மொபைல் மட்டும் இல்லாதனால சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிலே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக 1 by 1 கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஓகேங்களா? தனியாக வேறு வந்திருக்கோம். ஓகேங்களா? அதுவும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. கூட வந்து யாரும் துணைக்கு கூப்பிட்டும் வரல, அது ஒன்று இருக்குது. கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா மறுபடியும் கீழே அப்படியே உருண்டு விழுந்துருவோம். அந்த லெவலில் இருக்குது இந்த இடம். எனக்கு தெரிஞ்ச மக்களே, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இருட்டாயிடுச்சுன்னு சொல்லலாம். சரிங்களா? டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இருட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அப்படியே கிளம்பலாம். அந்த அணைக்கட்டில் தண்ணியே இல்லைங்க, மனசே இல்லை. பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு தோணுது. இந்த இடம் இருட்டானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னு சொல்லுங்களேன், தனியாக வந்திருக்கேன். அதுதான், கூட ஏதாவது 2-3 பேர் வந்திருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்காது. நம்ம வேறு தனியாக வந்திருக்கோமா, கொஞ்சம் பக்குன்னு இருக்கும். ஆனாலும் பயப்படக்கூடாது தான். ஆனால் எந்த மாதிரி இடம் தெரியாது இல்லையா, சில இடங்கள்லாம் எந்த இடத்துல என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாது. அதனால கொஞ்சம் சேஃபாக போய்க்கிறது நல்லது. ஓகேங்களா? ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்தாச்சு. சரிங்களா? இப்போ அடுத்தபடி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தாகமாக இருக்குது. வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வச்சுருக்கேன். நம்ம போய் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் கிராஸ் ஆகி இன்னொரு இடத்துல போய் தண்ணி குடிச்சிட்டு அப்படி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன vlog மாதிரி எடுத்திருந்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்னையா சொல்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை நான் விக்கி. பை, டேக் கேர்.